ஹாய் கைஸ், போன வீடியோவில் ஃப்ரேமில் எப்படி துணியை இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் சரி த்ரெட் வச்சு எப்படி செயின் ஸ்டிச் போடலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு சரி த்ரெட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. 2-3 நாட் போட்டுக்கோங்க, அப்போ தான் டைட்டாக இருக்கும், துணியிலேருந்து உருவாது. நாட் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடியோவில் தெரிகிற மாதிரி கை விரலில் நூலை சுற்றி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம நீடில் பற்றி பார்க்க போகிறோம். நீடிலில் நம்பர் போட்டிருக்கிற பக்கம் ப்ளெயினாக இருக்கும், அண்ட் தென் பிராண்ட் நேம் போட்டிருக்கிற பக்கம் ஷார்ப்பாக இருக்கும். அப்புறம் நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராக்டிஸை எடுத்தே ஆகணும். ஒரு எம்டி ஸ்பேஸில் ஃபஸ்ட்டு நீடில் குத்தி வெளியே எடுக்கணும். இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி நீடில் குத்தணும், ரொட்டேட் பண்ணணும், மறுபடியும் வெளியே எடுக்கணும். இந்த ப்ராக்டிஸை நீங்கள் ஒரு 1 ஹவராவது செய்யுங்க, அப்போ தான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வரும். ஸ்டிச் பண்ணும்போது மேலே என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீடியில் குத்தணும், அதுக்கப்புறம் ரொட்டேட் பண்ணணும், மறுபடியும் அதுலேருந்து நூலை சுற்றணும், அப்புறம் அந்த நீடியில் அப்படியே மேலே எடுக்கணும். இதை தான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். இப்போ ஸ்டிச் பண்ணும்போது கீழே என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு பார்க்கலாம். நீடில் ஃபஸ்ட்டு உள்ளே இறக்கணும், அதுக்கப்புறம் ரொட்டேட் பண்ணியிருந்ததுக்கப்புறம் நூலை இப்படி சுற்றணும், அப்படியே அந்த நூலோடு சேர்த்து நீடில் வெளியே எடுத்துடணும். இந்த ப்ராசஸ் தான் மறுபடியும் நடக்கும். இப்போது ஸ்டிச்சிங்லேயே ரொம்ப முக்கியமானது என் நாட் போடுறது தான். அது எப்படி போடலான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். எப்பவும் போல் இந்த மாதிரி ஒரு லூப் எடுத்துகிட்டு அந்த லூப்புக்குள்ளே நீடில் விட்டுட்டு முன்னாடி போட்ட லூப்பை வெளியே எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி எடுங்க. இப்போ எடுக்கும்போது என்ன ஆகும்னா, முன்னாடி போட்ட ஸ்டிச்சிங் மேலே நிற்கும், லாஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சிங் கீழே போயிடும். அதுக்கு நம்ம நூலை இழுக்கணும், அப்போனா கீழே போயிடும் அது. இப்போ அதை இழுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம இழுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதையும் விட்டுறணும். அதே நேரத்தில் நூலை கீழேருந்து எடுக்கணும். அப்படி எடுத்தோம்னா என் நாட் அழகாக வந்துடும். வீடியோவில் தெரிகிற மாதிரி எல்லா லூப்பும் ஒன்று போல் இருக்கணும், அதான் ஸ்டிச்சிங்க்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.